ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆராத்யாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமியில் என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டோட என்னதான் அந்த புக்கில் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட் வந்து நம்ம சும்மா கோ த்ரூ பண்ண போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு நான் சொல்கிற விதத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். அதாவது அக்கௌண்ட்ஸோட ஃபுல் இன்ட்ரடக்ஷனும் இந்த சாப்டர்ல இருக்கும். அதாவது மீனிங் அண்ட் டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ், ரோல்ஸ், யூசர்ஸ், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே படிக்கணுமானாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே படிக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 11th விட்டால் கூட காலேஜில் கண்டிப்பாக இந்த எல்லா சாப்டருமே கோ த்ரூ பண்ணுற மாதிரி வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக இதுதான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கௌண்டிங். இதுலேயுமே த சேம் மீனிங் அண்ட் டெஃபினிஷன், ஸ்கோப், இம்பார்ட்டன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வரும். ஆனால் முக்கியமான ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, புக் கீப்பிங் வெர்ஸ் அக்கௌண்டிங். நீங்கள் புக் கீப்பிங் வெர்ஸ் அக்கௌண்டிங் இந்த டிஃப்ரென்சியேஷன் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்சியேஷன் ஒரு 3 மார்க்ஸில் வந்துடும், இல்லைன்னா ஒரு 5 மார்க்ஸ்லையாச்சும் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் பிரைமரி. இந்த புக்ஸ் ஆஃப் பிரைமரியில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஜேர்னல், இது பற்றிலாம் நம்ம டீப்பாக படிப்போம். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னது, ஜஸ்ட் தியரி தான். நம்ம எப்பயும் போல நம்ம அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணுவோம்ல, அதே இதுதான். இதை விட நமக்கு இந்த சாப்டர் தான் ரொம்ப 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 முக்கியம். ஜேர்னல். ஜேர்னல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு போக ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஜேர்னல் தெரியணும். அக்கௌண்ட்ஸில் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக ஜேர்னல் தெரியணும். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் ஜேர்னல் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஜேர்னல் கான்செப்டை நல்லா தெரியணும். ஏன் இந்த ஜேர்னல் கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா, இந்த ஜேர்னல் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வச்சு தான் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸுங்கிற 2 சாப்டர் போட முடியும். ஓகேங்களா? இந்த ஜேர்னல் கான்செப்டை வச்சு தான் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸுங்கிற 2 கான்செப்ட் போட முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் தப்பாயிடும், இதுவும் தப்பாயிடும். நீங்கள் அட்டென்ட் மார்க் மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதான். ஸோ அது வேணாம். எப்படி ஜேர்னலை ஈஸியாக சொல்லி தரணுமோ அப்படி ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்தது சப்சிடரி புக் 1. இந்த சப்சிடரி புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 கான்செப்ட் தான் இருக்கு. இந்த 4 கான்செப்ட் வந்து ஈஸியா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சா இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 1 and only மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த சாப்டர். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எது பர்ச்சேஸில் எடுத்துக்கணும், எது பர்ச்சேஸ் ரிட்டர்னில் எடுத்துக்கணும், எது சேல்ஸில் எடுத்துக்கணும், எது சேல்ஸ் ரிட்டர்னில் எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா சூப்பராக இதில் மார்க் வாங்கலாம். அடுத்து சப்சிடரி புக்ஸ் 2. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக், பெட்டி கேஷ் புக் அப்படின்னு 4 கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இது ஈஸியா சிஸ்டர் அப்படின்னா, சிங்கிள் காலம் கேஷ் புக் ஈஸி, டபுள் காலம் கேஷ் புக் ஈஸி, ட்ரிபிள் காலம் கொஞ்சம் கஷ்டம், பெட்டி கேஷ் புக் ரொம்ப ரொம்ப ஈஸி. பெட்டி கேஷ் புக்லேயே நம்ம ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். 5 மார்க்ஸில் கண்டிப்பாக பெட்டி கேஷ் வரும், இல்லைனா 3 மார்க்கில் கண்டிப்பாக இந்த பெட்டி கேஷ் புக் வரும். ஸோ நான் சொல்லி தரும்போது இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து பிஆர்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். இதில் என்ன ரொம்ப கஷ்டமாக ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. இது ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்கும், ஒரு 3 பேஜுக்கு. அந்த 3 பேஜ் ஃபார்மேட் பார்த்தா மட்டும் போதும். அதாவது எது ஆட் பண்ணணும், எது சப்ராக்ட் பண்ணணும் தெரிஞ்சால் இதில் அப்படியே 5 மார்க் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிப்பீட்டட் நிறையா இருக்குது. அது நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். இது ஈஸியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ஈஸின்னு தான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் குழப்பம் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10th டெப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங். டெப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங் ஈஸியா சிஸ்டர்னா ரொம்ப ஈஸி. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா போட்டு வச்சாவே கண்டிப்பாக 1 மார்க் கொடுத்துருவாங்க.
என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் போடுவோம் தெரியுமா, மேலே இருக்கிறத அப்படியே கீழே எழுதி மல்டிப்ளை பண்றது ஆட் பண்றதுன்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுல பிளஸ் மைனஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இதுல அப்படியே ஃபுல் மார்க். ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் மேம், இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியானு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு நீங்கள் எழுதுனா மட்டும் போதும். இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் எடுத்தலாம். இது 3 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும். ஈஸியான மார்க் எடுக்கிற சாப்டர் அப்படின்னா 11th சாப்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரிப்பரேட்டர் 1 அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரிப்பரேட்டர் 2. இது இருக்கா ஈஸியாக கஷ்டம் அப்படின்னா ஆவரேஜ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இந்த ஃபைனல் அக்கௌண்ட் கான்செப்ட் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வரும். 11th வந்து நீங்கள் பேசிக் தான் படிப்பீங்க, 12th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க, காலேஜ்லலாம் இன்னும் நிறையவே படிப்பீங்க. நீங்கள் நம்ம இது சாப்டர் நடத்தும் போது நம்ம உள்ள போய் டீப்பாக பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். எது அவுட்புட் டிவைசஸ், எது இன்புட் டிவைசஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங். இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 14 சாப்டர் வந்து 11th அக்கௌண்ட்ஸில் இருக்கிறது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலியமாகவே தெரிஞ்சிருக்கலாம் 11th அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமான. என்னையை பொறுத்த வரைக்கும் 11th அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி என் கூடவே வாங்க, நான் உங்களை ஈஸியாக கூட்டிகிட்டு போய் ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். டாடா பாய்.